அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஸ்ரீ சனி பகவான் நட்சத்திர பெயர்ச்சி அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ராசியில் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 2026ஆம் ஆண்டில் சனி பகவானின் பயணம் குறித்தும் சனி பெயர்ச்சியால் பயனடைய உள்ள ராசிகள் குறித்தும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஜோதிடத்தில் சனி பகவான் முக்கிய கிரகமாக கூறுகிறார். இவர் ஒரு ராசியில் சுமார் 2.5 ஆண்டுகள் வரை பயணிப்பார். சில நேரங்களில் அவர் நேர்த்தியாகவும் அல்லது வக்ர நிறையிலும் பின்னோக்கி நகரும் பயணித்து பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த வகையில் கடந்த நவம்பர் 28, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகி தனது நேரடி பயணத்தை தொடங்கியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டு சுமார் 7 மாதங்கள் அவர் நேர் கதியிலேயே பயணிக்க இருக்கிறார். ஜூலை 27, 2026 அன்று மீனராசியிலிருந்து வக்ர நிலைக்கு மாறி பின்னர் மீண்டும் டிசம்பர் 11, 2026 அன்று மீன ராசியிலிருந்து நேரடியாக பயணிக்க தொடங்குகிறார். சனி பகவானின் நேரடி இயக்கத்தின் போது தடைப்பட்டிருந்த திட்டங்கள் நிறைவேறும். வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும். ஆண்டின் நடுப்பகுதியில் வக்ர பயிற்சியின் பொழுது சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் தரும். 2026ஆம் ஆண்டில் சனியின் பயிற்சியால் பலன் பெற உள்ள ராசிகள் குறித்து வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசியின் 11வது இடமான லாபஸ்தானத்தில் பரம்பொருள் சனி பகவான் அமர்வதனால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணப்படுகிறது. ரிஷபராசினருக்கு நிலுவையில் இருந்த பணம் கைக்கு கண்டிப்பாக வரும். வாழ்க்கையில் முடிக்க முடியாமல் இருந்த பழைய பணிகளை முடித்து வெற்றி பெறுவீர்கள். வெளிநாட்டிற்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கண்டிப்பாக வரும். அரசு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில் தொடங்க நினைப்பவர்களின் கனவு கண்டிப்பாக நிறைவேறுகிறது. ஏற்கனவே தொழிலில் நடத்தி வருபவர்கள் தொழில் விரிவாக்கம் செய்வீர்கள். முக்கியமாக தொழிலுக்கு தேவையான கடன் உதவிகள், அரசு ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும். இந்த ஆண்டு குறிப்பாக எந்த ஒரு செல்வத்திற்கும் தடை இல்லாமல் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஆகமையால் நீங்கள் எந்த ஒரு உண்மைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அவ்வளவு நட்டமாகிவிடும். ஊனமுற்றவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு காக்கைக்கு அன்னம் படைத்தால் சனி பகவானின் மனம் குளிரும்படி செய்து வந்தீர்கள் என்றால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை அளிக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகமையால் ரிஷபராசினரை பொறுத்தவரை சனி பகவான் கெட்ட செயல்களில் ஈடுபடுபவர்களை அவர் சும்மா விடமாட்டார் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசியின் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார். இந்த வீடு தொழில் ஸ்தானம் முக்கியமாக என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே மிதுன ராசிகளுக்கு தொழில் ரீதியாக பல நன்மைகள் கிடைக்க சனி பகவான் வழிவகுக்கிறார். தொழில் தொடங்குவதற்கான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பயிற்சியின் மூலம் தேடி வரும். உத்தியோகஸ்தல் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு கடன் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களிடமிருந்து நிதி உதவியை எதிர்பார்க்கலாம். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த மிதுன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நடத்தி கொடுக்க மாட்டார். ஆகமையால் நன்மைகளை மட்டுமே தொழில் செய்ய வேண்டும். உண்மைக்கு புறம்பான தீய வேலைகளை செய்து வந்தீர்கள் என்றால் சனி பகவான் உங்களுக்கு வம்பு வழக்கு, நீதிமன்ற காவல், ஏதேனும் ஒரு இடத்தில் முகத்தில் வெட்டுக்காயம் போன்ற ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார். சிறை தண்டனை, இந்த மாதிரியான எதை வேண்டுமானால் ஏற்படுத்த அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு. ஆகமையால் உண்மைக்கு புறம்பான எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். நாவை அடக்கி வாழ வேண்டும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கடன் தொல்லைகள் கண்டிப்பாக நீங்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் பிறக்கின்றன. திடீர் வருமானம் அதிகரிப்பதனால் பணம் அதிகரிக்கும். நீண்ட தினங்களாக அவதிப்பட்டு வந்த வியாதிகள் கண்டிப்பாக குணமாகும். மேலும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவதால்
தொழில் சிறக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக உங்களை மறைமுகமாக அச்சுறுத்தி வந்த எதிரிகள் கண்டிப்பாக விழுவார்கள். எதிரிகளின் பலம் குறைவதனால் உங்கள் கை கண்டிப்பாக மேலோங்கி நிற்கும். ஆகமையால் துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை இருக்கின்றன. எதை அடக்காவிட்டாலும் நாயவை அடக்கி வாழ வேண்டும். குறிப்பாக தீய செயலில் ஈடுபட வேண்டாம். எவரையும் கடுமையாக திட்ட வேண்டாம். கோபப்பட வேண்டாம். குடும்பத்தில் அமைதியுடன் செயல்பட வேண்டும். யாரையும் சனியினே என்று திட்டினால் அவ்வளவுதான், உங்களுக்கு அந்த சனி பிடித்து படாத பாடுபடுத்தி விடும். ஆகமையால் அமைதியுடன் செயல்பட்டு வாழ்ந்தீர்கள் என்றால் துலாம் ராசியான உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக தென்படுகின்றன. அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள். மகர ராசிக்காரர்கள் ஏழை சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட இருக்கிறீர்கள். மேலும் மகர ராசியின் 3ஆம் வீடாக, அதாவது 3ஆம் வீட்டில் வழியாக சனி பகவான் பயிற்சி ஆவதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி, தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். கும்பராசிக்காரர்கள் சென்ம ராசியில் இருந்து விடுபட்ட பாதச்சனி காலத்திற்கு நுழைவதனால் 2 ஆண்டுகளாக இருந்து வந்த மன உளைச்சல் கண்டிப்பாக குறைய இருக்கிறது. குறிப்பாக மன நிம்மதி பெறும். இழந்த பணம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். முக்கியமாக மகர ராசியை பொறுத்தவரை ஜென்மசனி அனைத்தையும் இருந்து கண்டிப்பாக நீங்கி அமைதியுடன் செயல்படுவீர்கள். முக்கியமாக எந்த தொழிலாக இருக்கட்டும், எந்த மனதில் தோன்றிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிடியிலிருந்து சற்று விலகப் போகிற. ஆகமையால் உங்களுக்கு செல்வம் தானாகவே தேடி வரும். வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகையால் இந்த நேரத்தை பயன்படுத்தி செல்வந்தராக மாறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். குறிப்பாக எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு 7 சனி முதல் கட்டமான விரயசனி நடப்பதனால் சுப செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். அவ்வாறு சுப செலவுகள் நீங்கள் செய்யாமல் பணத்தை மட்டும் வைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக நீங்கள் அந்த பணத்தை எவ்வளவும் இழக்க நேரிடும். ஏதேனும் ஒரு தொழிலில் போட்டுவிடும். உங்களுக்கு விரய செலவு என்றால் பணம் விரயமாக செலவாக இருக்கின்றன. ஆகமையால் பணத்தை வைத்து கொண்டு சும்மா இருக்க வேண்டாம். ஏதேனும் ஒரு தொழில் தொடங்கி விடலாம், அல்லது ஏதேனும் ஒரு வீடு கட்டி விடலாம். சுப செலவாக மாற்றி அந்த விரய சனி காலத்தில் முக்கியமாக விரயம் நடக்கும் பொழுது பண விரயத்தை செலுத்தி விடுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு அந்த பணத்து சம்பந்தப்பட்டமான அந்த பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். மீனராசிகளுக்கு ஜென்மச்சனி நடப்பதனால் ஆரோக்கியம், மன அழுத்தத்திலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். சிம்மராசி நண்பர்கள். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனி தொடங்குவதனால் வாகன பயணம் அல்லது புதிய முதலீடுகள் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. தனுசு ராசிக்காரர்கள் அந்த அஷ்டாத்தம சனி நடப்பதனால், அதாவது அஷ்டாட்ட சனி நடப்பதனால் குடும்ப உறவுகளையும் தாய்வழி உறவுகளையும் அனுசரித்து நடப்பது நல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.